இந்த வீடியோ கால், இந்த மெசேஜ், இந்த ஃபோன் கால்லாம் போதும் நமக்கு. எனக்கு உன்னை பார்க்கணும், மனசு விட்டு பேசணும். எப்போதான் நான் பார்க்க வருவேன்? பர்த்டே குயின் என்று சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு டெடி பியர் வந்திருக்கு. சரியா? கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, உங்களுக்கு நான் ஃபைனல் கிஃப்ட் டைம் பார்த்துருவோமா? ஹாய், வணக்கம். என்ன சரியான பிஸியா? ஒர்க் டைமா? ஒர்க் டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஓகே, என்ன பேர்? உங்களோட பேர் என்ன? பிரிய? அப்போ சரியான ஆள்கிட்ட தான் வந்துருக்கிறோம். அப்போ இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே? ஒரு ஸ்பெஷலுமே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, உங்களோட பர்த்டே எப்போ? நாளைக்கு. நாளைக்கு அப்போ ஒரு நாள் முன்கூட்டியே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? எந்த ஐடியாவுமே இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். சரி, நீங்கள் இங்கே பதில் இல்லையா? இப்போ ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, அண்ணா எல்லோரும் இருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருப்பாங்களோ? தெரியல. சரி, வந்துட்டு கிஃப்ட்டில் பார்ப்போம்மா. கிஃப்ட்டில் பார்த்தா சில நேரம் கண்டுபிடிப்பீங்க. என்ன உங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு டெடி பியர் வந்திருக்கு. சரியா? அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ கூடுதலாக கெஸ்ஸிங்கில் வந்து யார் இருக்காங்க உங்களுக்கு? அண்ணா. பதில் என்ன? அண்ணா. அப்போ இங்கே கொழும்புல என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. கொழும்புல இருக்கிற நல்ல க்ளோஸ் ஆன ஒருத்தவங்க தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தம்பி ஒரு ஆளா? என்ன பேர்? ஜூட். அப்போ நீங்கள் அந்த கெஸ் பண்ணுறீங்க தானே ஒரு ஆளை சொன்னீங்க. ஆனால் அனுப்பியிருப்பாங்களோ தெரியாண்டு. அப்படியா? லவ் பண்ணுற போயா? வெட்டிங் ஆகிட்டே கேள்விப்பட்டேன். இன்னும் ஆகலையா? சரி, ஓகே. நான் அடுத்த கிஃப்ட் இருந்தாலும் பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கும்? ட்ரெஸ் ஒன்று மாதிரி இருக்கா? அது சரி, ஷாப்லேயே ஒர்க் பண்ணுறோடைய டச் பண்ணி பார்த்தோன்னே தெரியுமாண்ணே. சரி, ஓப்பன் பண்ணுங்க. இப்போ லவ் பண்ணுற போய்க்கு என்ன பேர்? அபி. இல்லை, அந்த பேரில் வேற இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? ஃபொரைனில்? இல்லை இல்லை, அங்கேருந்து வேற இல்லை. இங்கே கொழும்புல யாருமே இல்லையா? கொழும்புன்னு தான் சொன்னவங்க. வெட்டிங் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. சரி, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூ தான். என்னன்னா, உங்களோட ஸ்கூல் டைமில் உங்களோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். யார்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி தான் சொல்லி தந்து விட்டவங்க. ஸ்கூல் டைமில் உங்களோட வந்து கூட படித்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள். அப்படித்தான் சொல்லி தந்து விட்டவங்க. ஸ்கூல் டைமில் உங்களோட கூட படித்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளாம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட ஊருக்கு பக்கத்து ஊருன்னு சொன்னவர். அவ்வளோ சொன்னாலே உங்களுக்கு தெரியும்னு சொன்னவர். இல்லை, அவர் இல்லை. நீங்கள் இப்போ சொன்னீங்க அபியா? இல்லை, அவர் இல்லை. அந்த பேரில் வேற இல்லை. ஸ்கூல் படிக்கிற டைமில் உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டா. ஸோ இப்போ நீங்கள் கதைக்கிற இல்லையா? டச்சில் இல்லையா? ரொம்ப வருஷமே ஆயிடுச்சாம். பட் இன்னுமே அவருக்கு உங்களோட ஞாபகம் இருக்காம் என்று சொல்லி அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. என்ன இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படி ஒருத்தருமே இல்லையா? எனக்கு அப்படித்தானே சொல்லி விட்டுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டோட நீங்க இப்ப பேசுறது இல்லை. அதனாலதான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவர் இல்லை. அவரண்டே நான் சொல்லல. அவாவா கூட இருந்திருக்கலாம். நீங்க அவரண்டோ சொல்றீங்க. அப்ப அவரை வேற நீங்க யார நினைச்சீங்க? இல்ல இல்ல, நீங்க லவ் பண்ற போயிட்டு வர இல்லையே. வந்திருந்தா நாங்க தந்துட்டு போயிருப்போமே. சரி, ஓகே. அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமே. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணிட்டு வச்சிருக்குமா? இல்லையே, வச்சிடல. அதுக்குள்ள வச்ச தவிர வேற ஏதாவது ஐடியா இல்லையா?
சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். Your purchases. Feel free to speak to one of our team members and get your rewards loyalty card today. Fashion Bug, changing lifestyle. Fashion Bug offers gift wrapping services absolutely free. Pick up your favorite என்ன நல்லா இல்லையா? clothing, accessories. அப்ப ரியாக்ஷனே காணலையே. இல்லை. ஆ We will do the wrapping. யார்கிட்ட கேட்டீங்க? லவ் பண்ணுற போயிட்டேன். ஆனால் எனக்கு தகவல் வந்தது உங்களுக்கு வெட்டிங்கே ஆகிட்டாம். ஸோ ரொம்ப காலமாக கதைக்கு இல்லையாம் நீங்கள். அப்போ அதனால் இன்னும் உங்களை மறக்க முடியலை. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஸ்கூல் டைமில் உங்களை லவ் பண்ணினவராம். ஸோ அந்த மெமரிஸில் தான் செய்திருக்காரு. அதனால தான் பாருங்க பர்த்டே டேட் கூட தெரியல, இன்றைக்கா நாளைக்காண்டு. என்ன சரி, யாராக இருந்தால் நீங்கள் ஹாப்பி? Changing lifestyle. தெரியாது. சரி, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யாரை பிடிக்கும்? யாரையுமே பிடிக்காதா? யாரு? அம்மா அப்பாவை. அப்போ ஓகே, அம்மா அப்பாட்ட இருந்து வந்திருக்க மாட்டீங்களா? இது இல்லை. சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க, இவ்வளோ கிஃப்ட் கொடுத்து விட்ருக்காங்க. என்ன சும்மா 1-2 கிஃப்ட் இல்லையே, எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கு. அப்போ எவ்வளோ நாள் லவ் பண்ணுறீங்க? 4 வருஷம் ஆக போகுது. ஓகே, அப்போ இது வரைக்கும் அவர் இப்படி ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்தது இல்லையா? கொடுத்ததே இல்லையா? யாரை வேண்டே தெரியாத ஒரு ஆள் இப்படி சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காரு, வேற அனுப்பினதே இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, மற்ற இன்னொரு ஓகே மற்ற கிஃப்டையும் கொடுங்க. ஆனால் இவ்வளோ கிஃப்ட் வந்து உங்களோட முகத்துல இருந்து ஒரு சந்தோஷமே இல்லையே. சரி, யார் அனுப்பினேன்டா சந்தோஷப்படுவீங்க? யார் அனுப்பினேன்டா சந்தோஷப்படுவீங்க? நீங்களோ பண்ணுற போயா இருந்தா இல்லை. இப்போ அவங்க இங்கே கொழும்புல தான் நிற்கிறாங்க அனுப்பினவங்க. உங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர், உங்களோட ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க இங்கே கொழும்புல தான் நிற்கிறாங்க, உங்களோட ஷாப்புக்கு வழியில் தான் நிற்கிறாங்க. கிஃப்ட் எல்லாம் கொண்டு எடுத்து கொடுத்து முடிச்சு நாங்கள் வெளியில் போக அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்களாம். தெரியலையா? சரி, வருது கிஃப்டையும் கொடுப்போமா? சரி, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறதுண்டா யார்? அப்போ உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வெளிநாட்டில் இருக்காருன்றீங்க. அப்போ எவ்வளோ காலமாக வீட்டிலலாம் ஓகே பண்ணிட்டாங்களா? 2 வீட்லேயும் ஓகே. அப்போ அவர் எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். 4 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு இந்த விஷயம்லாம் சொல்லவே இல்லை. பாருங்களேன், வெட்டிங் ஆகிட்டு வைஃப் அந்த மாதிரி தானே சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். ஓகே, ஹாப்பியாக இருங்க. பட் நீங்கள் சொன்னால்தான் தான் வேற இல்லை. யார் அனுப்பி விட்டாங்கன்னு பார்ப்போம். சரியா? சரி, ஓகே, உங்களோட ஃபைனல் கிஃப்ட்டில் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ யாராக இருக்கு உங்களோட கடைசி ஒப்பீனியனை சொல்லுங்கள். யாராக இருக்கும்? லவ் பண்ணுற போய் தானா? சரி, அவரை பற்றி ஏதாவது ஸ்பெஷலாக சொல்கிறேன்டா. பார்க்க முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? சரி, ஓகே, அந்த கிஃப்ட்டை கொடுப்போங்க பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, அவர் வந்து என்னென்னா உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிட்டவர். சொல்லிவிட்டவர் நீங்கள் ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சுட்டு இருக்கிறீங்களா? ஸோ அந்த மெமரிஸ்க்காக தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் மேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சுருக்கார். அதை விட சொல்லிவிட்டு இருந்தவர் நீங்கள் ரொம்ப கொஞ்ச நாளாகவே உங்கள் 2 பேருக்குள்ள சரியான சண்டேயாம் ஃபைட்டாம். ஸோ அந்த சண்டே எல்லாமே பொய்யா தான். அதாவது இந்த கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸை அனுப்பி வைக்கணும். ஸோ அது வரைக்கும் நார்மலாக காய்ச்சிட்டு இருந்தால் அந்த சர்ப்ரைஸ் இருக்காதுன்றதுக்காகவே சின்னதாக வேணுமென்று சண்டை போட்டு வராமல் எந்த சண்டையுமே உண்மையாக போட்டது இல்லையா?
அதை விட லவ் வந்து ஈஸியாக உங்கள் 2 பேருக்கும் அக்செப்டே ஆக இல்லையா, ஃபேமிலி சைடில் நிறைய இஷ்யூ வந்தது, பிரச்சனை வந்தது, 3 இயர்ஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தவங்களாம். ஸோ கிட்ட ஒரு 1 இயருக்குள்ளே தான் எல்லாமே ஓகே ஆகி வந்ததுன்னு சொன்னவர். அப்படியா? ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணித்தான் வீட்டிலலாம் ஓகே பண்ணியிருக்காங்களாம். அதுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் அதெல்லாம் வந்ததாம். ஸோ அவ்வளோ எதிர்ப்பையும் தாண்டி உங்களுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்குமே இருக்கிறாராம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சண்டை பிடிப்பீங்களாம், அப்படி ஃபோனில் இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அவர் சொன்ன வேறுண்டா இப்போ வரைக்கும் ஃபோனில் இருக்கிறதுக்கு ரீசனே நீங்கள் தானாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கணும், உங்களை வச்சு நல்லா பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கே வந்து உங்களை வந்து கஷ்டப்படாமல் வச்சுருக்கணும் என்றதுக்காக தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காராம். ஸோ கடைசி முடிஞ்சிருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா வச்சு பார்க்கணுன்றது தான் அவர்கிட்ட ஆசை. ஸோ நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்ருப்பீங்களா, சர்ப்ரைஸாக ஏதாவது யாராச்சும் செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தான் செய்யணும், வேறு யாருமே செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அவர் மட்டும்தான் செய்ததாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு யோசிச்சு பிளான் பண்ணி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருந்தவர். ஸோ நீங்கள் ஹாப்பியா? சொல்லுங்க. ஓகே, அதான் சொல்லி விட்டுருந்தவர். ஆனால் என்ன ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, சொல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே. கண்ணெல்லாம் எனக்கு என்ன வந்துட்டது. ஓகே, ஆனால் இப்போ ஹாப்பியா? ஓகே, இதெல்லாமே வந்து உங்களோட பிடிச்ச சண்டை அதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டு தான். ஸோ உங்களுக்காக தான் அவர் அவ்வளோ தூரத்தில் அவரோட சொந்த விருப்பங்கள், ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியே இருந்து உங்களுக்காக தான். அவங்களுக்கு அவங்களோட அம்மா அப்பா மற்ற ஃப்யூச்சரை விட நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்யூச்சர் லைஃப்பும் உங்களோட கூட இருக்கணும். ஸோ உங்களுக்காக வேண்டி என்னவும் செய்வேன் என்று தான் எங்கள்கிட்ட சொல்லி விட்டு இருந்தவர். இந்த கிஃப்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக அனுப்பியிருக்கிறார். ஸோ ஹாப்பி தானே? ஆனால் ஹாப்பி தெரியலையே முகத்தில். ஓகே, பாப்போம். நெக்ஸ்ட் இயர் சில நேரம் வந்தால் நான் சர்ப்ரைஸை கூட்டிகிட்டு வரேன். சரியா? ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி, உங்களுக்கு நான் ஃபைனல் கிஃப்டையும் பார்த்துருவோமா? Few minutes. Feel free to speak to one of our team members for more details. Fashion Bug, changing lifestyle. பர்த்டே குயின் என்று சொல்லி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரிங்க,